வச்சு கூட குடிக்கலாம், தப்பு இல்லை, ஒண்ணுமே செய்யாதுண்ணே. அவங்க 9 17 சொல்றாங்க. என் கணிப்பு 25 கிலோ இது கறக்காது. 25 கிலோ கறக்காதுண்ணே. உங்க ரொம்ப கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு. சரி இது ஒண்ணு விட்டுட்டு போறதுக்கு மனசுல, அதனால சேர்த்து வாங்கி அருள் அண்ணா வந்து யூடியூப் சேனல் பார்த்தேண்ணா. சரிங்கண்ணா. சேனல் பார்த்து மாடு நல்லா இருக்கு, சரி போய் பார்ப்போம் ஒரு டைம்ன்ட்டு இங்க வந்தேண்ணா. மடி செட்டு மாடு நல்லா இருக்குது சொன்னாங்கண்ணா. அவங்க 20 சொன்னாங்க. எவ்வளவு இருந்துச்சுங்கண்ணா? அது 20 லிட்டர் கறந்துச்சுண்ணா. நான் கால்நடை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம்ண்ணா. இப்போ நம்ம இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நம்ம பண்ண இருக்குண்ணா. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம், வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 200 மீட்டர் தூரம் நம்ம பண்ண அமைச்சிருக்கேன். டோல்கேட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் நம்ம பண்ண அமைச்சிருக்கணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் 26 மாடு வந்தது. 26 மாடில் பாதி மாடு சேல்ஸ் ஆகிடுச்சு, மீதி மாடு லைவ் ஸ்டாக் பார்க்கலாம்ண்ணா. இப்போ லைவ் ஸ்டாக் இருக்க மாடு பார்த்தீங்கன்னா HF இருக்குது, ஜெர்சி இருக்குது, கிர் இருக்குது, ஜெர்சியில் சிந்து கிராஸ் இருக்குது, HFல கிராஸ் பீடு இருக்குது. ஒவ்வொரு மாடாக பார்க்கலாம்ண்ணா. கறவை ஸ்டார்டிங் கறவை பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்லேருந்து 30 லிட்டர் கறவை வரைக்கும் இருக்குது. ஸ்டார்டிங் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 85லேருந்து 140 வரைக்கும். இப்போ ஸ்டார்டிங் பட்ஜெட் 85, எண்டிங் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 140 வரைக்கும் இருக்குது. அந்தளவுக்கு மாடு ஓவர் சைஸில் இருக்குண்ணா. நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மாடுன்னு நினைக்கிறவங்க நேரில் வந்துடுங்க. நேரில் வந்து பார்த்து நம்ம இடத்துல மாட்டை தெளிவாக பார்த்து பிடிச்சிட்டு போகலாம். ஏன்னா செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாடு பெருசாக தெரியலாம், பெரிய மாடு சின்னதாக தெரியலாம். பெரிய மாடு சின்னதாக தெரியுமா, நம்ம ரேட் சொல்ல மாட்டோம், விலை அதிகமாக சொல்கிறோம், யாரும் நினைக்க வேணாம். முடிஞ்சாலும் நேரில் வந்து நம்ம பண்ணையில் மாட்டை பாருங்கள், பார்த்து நம்ம சொல்கிற ரேட்டுக்கு மாடு ஒருத்தனா பிடிச்சிருப்பாங்க, ஒருத்தெல்லாம் எனக்கு அடுத்தல விட்டு போயிடுங்க. தொட்டு தீனி எல்லாம் போட்டு போய் நல்லா சாப்பிடுதா எல்லாம் பார்த்து பிடிச்சிட்டு போங்கண்ணா. ஒவ்வொரு மாடாக பார்க்கலாம் வாங்கண்ணா. நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் டாப் குவாலிட்டியான ப்ரீடு மாடு, பிரம்மாண்டமான மாடு, ஹெவி சைஸ் மண்ணா, செவல செம்புத்து வெள்ளை ட்ரிபிள் கலர் மாடு, ஓவர் சைஸ் மண்ணா. கட்டுத்தல்ல ஒரு மாடு இருந்தாலும் நிறமா வேணும் ஆசைப்படுறவங்க இந்த மாடு வாங்கிட்டு போகலாம். ப்ரீட்லயும் சரி, மடி செட்லயும் சரி, காம்போர்சிலையும் சரி, மாட்டுல எந்த குறையும் கிடையாது. நல்ல மடி செட், நல்ல கருங்காம்பு, 2 வேலை நேரம் 15 30 லிட்டர் கரை வரும். இந்த மாடு வேணும்னு ஆசைப்படுறவங்க நேரில் வந்து மாட்டை பார்த்துட்டு எடுத்துட்டு போங்க. பண்ணைக்கு பெஸ்டான மாடு, ஃபார்ம் டைப் போறவங்களுக்கு ஈஸியான ஹெவி சைஸ் மாடு. மாடு ரொம்ப ஓவர் சைஸ் மாடு. வீடியோல பார்க்கும்போது சின்னதாக தெரியும், மாடு ஓவர் சைஸ் மாடு. இன்னும் கண்ணு போறதுக்கு 20 நாளாவும் 2 வேலை 30 லிட்டர் கறக்கூடிய மாடு. சுழி தப்பு எதுவும் கிடையாது, கிளைமேட் அடாப்ஷனால தாங்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போடும்போது பாத்தீங்கன்னா மடி பாதி மாடு பாதி நினைக்கிற இப்பதான் மடியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. நல்ல கருங்க மிஷின் போடலாம், கையில வேணும் பேசிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பால் தாரியில தொட்டி தீனி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் அருமையான மாடு. இன்னும் தோல் லூஸ் பாருங்க, அவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. சுருக்காட்டுங்க இன்னும் பாருங்க, தோல் லூஸ் இவ்வளோ லூஸ் இருக்கு. 20 நாளும் சரியான மடிக்கு மாடு நல்ல ஓவர் சைஸ் மாடு. பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா 6 பல்லு 2வது இது HFல கிராஸ் டைப்பான மாடு, அழகுள்ள மாடு, நல்ல அழகு கலர்ல எல்லாத்துக்கும் பிடிக்கொடி கலர், பிளாக் அண்ட் ஒயிட் ஈக்குவலா இருக்கும். மாடு நல்ல ஹெவி சைஸ், நல்ல உடம்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. 2 வேலை நேரம் 10 கறவை, கண்ணு போறதுக்கு 15 நாள்ல இருந்து 20 நாள் டைம் இருக்கு. நல்ல பட்டன் காம்புல அமைஞ்சிருக்கு பிரதர். பட்டன் காம்பு, சுழி தப்பு எதுவும் கிடையாது. பால் தார பார்த்தீங்கன்னா அடி வேறு பூராமே வெறும் பால் தார, டபுள் சைடு ஒரே மாதிரி பால் தார இருக்கும். மாடு நல்ல எலும்பு கணம், ஃபேக்டஸ்னா அருமையா வரும். HFம் ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு. கிராஸ் நான் மாடு பொறுத்த வரைக்கும் எந்த தப்பும் கிடையாது. வெயிலும் மழை பண்ணி எல்லாத்தையும் நல்லா தாங்கக்கூடிய மாடு. நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. நல்லா பராமரிப்பா 22 23 கரை வரும். நேரம் 10 கறவை பயப்பட தேவையில்ல. குணமானதுல பரிய பிள்ளைங்க பசிட்டா வாய் வச்சு குடிச்சலாம். குணத்துல மேல கை வச்சுட்டா காலை எக்கிட்டு தான் நிக்கும் போது ஒரு குணத்துல பொறுத்த தங்கமான மாடு. நல்ல தோல் லூஸ்ல நல்லா ஃபுல்லா இருக்கு. இவ்வளவு சுருக்கு இருக்கு, நல்ல தோல் லூஸ். நேரம் 10 பயப்பட தேவையில்ல கறவையில பொறுத்த வரைக்கும். மிஷின் வேணாம் போடல, கையில பேசல, எந்த தப்பும் கிடையாது. வணக்கண்ணா. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? திருப்பத்தூர்ல இருந்து ஜவாது மல்லண்ணா. அண்ணா உங்க பேருண்ணா? ராமமூர்த்திண்ணா. கரெக்டா எத்தனை கிலோமீட்டர் வரும் அங்க இருந்து? இங்க அங்க வந்து ஒரு 300 கிலோமீட்டர் வரணும். 300 கிலோமீட்டர் வரும். அப்போ 600 கிலோமீட்டர். 600 கிலோமீட்டர். அவ்வளவு தூரம் இங்க வந்து மாடு வாங்க வந்திருக்கீங்க? ஆமாண்ணா. சரி, எதனால அவ்வளவு தூரம் இங்க வந்து மாடு வாங்க வந்திருக்கீங்க? என்ன காரணம்? அருள் அண்ணா வந்து யூடியூப் சேனல் பார்த்தேண்ணா. சரிங்கண்ணா. சேனல் பார்த்து மாடு நல்லா இருக்கு, சரி போய் பார்ப்போம் ஒரு டைம்ன்ட்டு இங்க வந்தேண்ணா. பார்த்ததுல எல்லா மாடுமே நல்லா தான் இருக்கு. எல்லா மாடு எத்தனை மாடு இருந்துச்சு மொத்தம்? ஒரு 30 மாடு இருந்திருக்குண்ணா. சரிங்கண்ணா. 30 மாடுல எனக்கு பிடிச்ச மாடு ஒரு 2 மாடுண்ணா. 2 மாடு, ஜெர்சி கிராஸ், ஒரு HF கிராஸ்ண்ணா. ஆமாண்ணா. 2 ஹெவி சைஸான மாடு தான். ஆமா, ஹெவி சைஸ் தானா. சரி, மாடு வீடியோல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்க என்ன டிஃபரெண்ட் இருக்கு? நேர்ல பார்க்கறது அதை விட பெட்டரா இருக்குண்ணா. இது பெட்டரா இருக்கு. நேர்ல போய் பார்த்தா எந்த பொருளும் தெளிவா இருக்குதுண்ணா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க பிரதர்? நான் BA எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன். எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு மாடு வளர்க்குறீங்களா? ஆமாண்ணா. நீ எத்தனை மாடு வளர்க்கணும்? ஒரு 15 ஊர் பார்க்கலாம்னு. வேற வேலை பாத்தீங்களா? இல்ல பாத்துருக்கேன்.
வேலை வேண்டாம்னு வந்துட்டீங்களா? விவசாயம் பார்த்துருக்கேன். உங்க சொந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க? சொந்த வேலைக்கு போல கம்பெனில ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணேனா. எங்க கம்பெனி? சென்னையில. எப்படி அது செட் ஆகல? அங்க வந்து நம்ம உழைக்கிற உழைப்புக்கும் சேலரியும் செட் ஆகலாம். செட் ஆகல. செலவே அப்படி போய் செலவு அப்படியே தான். சைஸ் மாடு. மாட்டை பார்த்தாவே எல்லாத்துக்கும் தெரியும். பியூர் ரத்த செவலையில் அடிவேறு மட்டும் வெள்ளை. ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு, கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஹைட்டான மாடு, வெயிட்டான மாடு. நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட், ஜெய்ஜாண்டிக்கான மாடு. நான் செவலையில் இந்த மாதிரி மாடே கிடைக்காது. இந்த மாதிரி மாடு நம்ம பண்ணி செவலையில் இந்த வாரம் 3 மாடு வந்துருக்குது. ஹெவி சைஸ் டாப் குவாலிட்டியான மாடு. 6 பல்லு 2வது ஈத்து. சுள்ளி சுத்தம் இந்த தப்பு கிடையாது. நல்லா ரெட்டை முதல்ல நெய் கட்டான மாடு. இந்த மாடு கண்ணு போறது பார்த்தீங்கன்னா 25 நாள்லேருந்து 1 மாசம் டைம் இருக்கு. தலையத்துல 2 வேலை 27 லிட்டர் கறந்த மாடு. இந்த 30 லிட்டர் கறவரை 1 மாசம் ஆகும் கண்ணு போறதுக்கு. மடி சரியான மடி செட்டைக்கு நல்ல பாடி வெயிட்ல ஹெவி சைஸ் டாப் குவாலிட்டி மாடு. இந்த மாதிரி மாடு வேணும் ஆசைப்படுறோம், நம்மளை கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க, மாடு எடுத்துக்கலாம். மாடு சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு. நல்ல குணமான தண்ணி தீனி எல்லாத்துக்கும் மண்ண எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா கிளைமேட்டும் செட் ஆகக்கூடிய மாடு. நல்ல பியூர் ரத்த செவலையில் நல்ல குணமானதுல மாடு பார்த்தீங்கன்னா என் ஹைட்டே இருக்கக்கூடிய மாடு. மடி லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க பின்னாடி. இவ்வளவு சுருக்கு இருக்குண்ணா. இன்னும் 1 மாசம் ஆகும்போது மடி சரியான மடி வைக்கும். நல்ல குணமான நல்லா ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. தொட்டி தீனி சாப்பிட்றதுக்கு அருமையான மாடு. எந்த பிரச்சனையும் கிடையாது. மிஷின் போடல, கையில வீசிக்கலாம். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க. மாடுதெல்லாம் இந்த மாதிரி மாடு கிடைக்காது. செவலையில நல்லா ஹெவி சைஸ் நல்ல வெயிட் மாடு. நல்ல பின்கணத்துல அருமையான மாடு. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா செவலையில் ஹெவி சைஸ் மாடு, ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு. இந்த மாதிரி மாடு பொதுவாக இப்போ கிடைக்க மாட்டேங்குது. நெய்க்கட்டான மாடு. மாடு நல்லா ரெட்டை முதல்ல ஓவர் சைஸ் மாடு. HF மாட்டோட இதெல்லாம் ஓவர் சைஸ் மாடு. பியூர் ஒரே ரத்த செவலை தான், வேறு எந்த கலருமே கிடையாது. நல்ல உடம்பான நைஸ் தோலில் கெட்டேரி, அருமையான கெட்டேரி. வெயில் அப்படியே தகன்னு மின்னனால நைஸ் தோலில் அருமையான மாடு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. தலையத்துல 2 வேலை 25 லிட்டர் கறந்த மாடு. இந்த 25 லிட்டருக்கு மேலே தான் கரை வரும். 25 லிட்டர் கேரண்டி கொடுத்து அந்த மாடு கொடுக்குறோம். எந்த ஊருக்கு வேணா வாங்கிட்டு போகலாம்னா. காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு, 2 கால் அண்ணாங்கல் போட்டு மேய்ஞ்சிட்டு இருந்த மாடு தான். இன்னும் கண்ணு போகிறது 20 நாள் டைம் இருக்கு. ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் செட் ஆகக்கூடிய மாடு. ஃபேட்டஸ்னா அருமையாக இருக்கும். ஃபார்ம் டைப் பொருளும் வாங்கிட்டு போகலாம், வீட்டு ஸ்டேப்பரும் வாங்கிட்டு போகலாம். நல்ல குணமானதெல்லாம் லூஸ், தோல் லூஸ் எவ்வளோ லூஸ் இழுத்து காட்டுற பாரு. 4 காம்பு பார்த்தீங்கன்னா அச்சு 20 நாள் ஒரே மாதிரி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. நல்ல ரெட்டை முது, நல்ல பாடி வெயிட்டு. இன்னும் 20 நாள் ஆகும். மடி சரியான மடி வைக்கும். மடி பாதி மாடு பாதி நிற்கும். செவலையில் ஓவர் சைஸ் பண்ணதெல்லாம். தேவைப்படும் கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? ஆரணி பக்கத்தில், வேலூர்லேருந்து வரோம். வேலூர்லேருந்து வரீங்க அப்படிதானே? சூப்பர் கிரு மாடு ஒன்று வாங்கியிருக்கீங்க. அருமையான கிரு மாடு அப்படிதானே? ஆமாண்ணா. வந்த உடனே இந்த மாடு தான் உங்களுக்கு பிடிச்சிச்சு. நிறைய மாடு பார்த்தீங்க, ஆனால் பார்த்தோன்னே இந்த மாடு உங்களுக்கு பிடிக்க காரணம் என்ன சொல்லுங்க? மடி செட்டு மாடு நல்லா இருக்குது. குணம் எப்படி இருக்கு? குணம் நல்லா இருக்கும். எல்லாரும் கிரு மாடு விரும்ப மாட்டாங்க. நீங்க என்ன எதனால கிரு மாடு விரும்புறீங்க? எனக்கு கிரு நல்லா லைக் பண்ணலாம். நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? கிரு மாடு நீங்க வளர்த்துக்கீங்களா? ஏற்கனவே வச்சிருக்கிறோம். இல்ல என்ன சிறப்பு இருக்கும்? பால் சிறப்பா இருக்குமா? பால் நல்லா தரமா குவாலிட்டியா இருக்கும். குவாலிட்டியா இருக்கும். இங்க நீங்க சொசைட்டில பால் ஊத்துறீங்களா இல்ல தனியார் கம்பெனி கொடுத்தோம்? தனியார் கம்பெனி கொடுக்கீங்க. அப்போ பால் அப்படி தெளிவா இருந்தா நல்லா இருக்கும். எத்தனை பேட் நல்லா இருக்கும் அப்படிதானே? இது மேட்ச்ல நல்லா இருக்குமா? மேட்ச்ல நல்லா இருக்கும். மேட்ச்ல நல்லா இருக்கும். எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 10 மாடு இருக்கு. 10 மாடு. என்ன விதமான மாடுலாம் வச்சிருக்கீங்கண்ணா? ஜெர்சி, HF கிராஸ். ஓ, இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்க. எல்லாமே கலந்த மாதிரி இருக்கு. இது ஃபேட்டுக்காண்டி இந்த மாடு வாங்கிருக்கீங்களா? ஆமா. சரி சரி. அருள் டேரி ஃபார்ம் எத்தனை டைம் வாரீங்கண்ணா? இங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்க. இதுக்கு மேலே வந்தது கிடையாது. எப்படி இங்கே வந்தீங்க? யூடியூப்ல தான். யூடியூப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 6-7 மாசமா. 7 மாசமா? 7 மாசம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கீங்க. நல்லா பேசுறாங்க. விலைகளை எப்படி அனுசரிச்சு கொடுக்காங்களா? அனுசரிச்சு. நம்பிக்கை மாடு வாங்கலாமா? இந்த மாடு நீங்க செலக்ஷன் பண்ணீங்களா அவங்க செலக்ஷன் பண்ணாங்க? நான் தான் செலக்ஷன் பண்ணேன். நீங்க தான் செலக்ஷன் பண்ணீங்க. கறவை எவ்வளவு சொல்லியிருக்காங்கண்ணா? கறவை நேரம் 10 சொல்லிடுறேன். உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? அவங்க சொல்லுவாங்க வரலாம். நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ரேரான கலர், ரேரான ப்ரீட்னா சிவாஜி HF செவலை வெள்ளையில ஹெவி சைஸ் மாடு. பிரம்மாண்டமான மாடு. இந்த மாடு கண்ணு போகிறதுக்கு 1 மாசம் டைம் இருக்கு. 1 மாசம் டைம் தான் அந்த மாடு நம்ம பண்ணையில் இருக்குன்னு நம்ம இந்த மாடு வாங்கிட்டு வந்தது. இந்த மாடு வேணும்னு நினைக்கிறவங்க பட்ஜெட் அந்த அளவுக்கு இருக்கும். தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்க. நல்ல வெள்ளை கொம்பு, சுழி தப்பு எதுவும் கிடையாது. வயசு பார்த்தீங்கன்னா கடை முளைப்பா இருக்கு. 2வது கண்ணு மாடு. நல்ல மாடு எலும்பு காண ரெட்டை போது நல்ல உடம்பு காணது. நல்ல தோல் நைஸ் தோலான மாடு. கறவை ஜாமுன்னு 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. 1 மாசம் டைம் இருக்கு. 1 மாசம் டைம் ஆனாலும் பரவாயில்ல நினைக்கிறவங்க மட்டும் இந்த மாடு கூப்பிடுங்க. எல்லாரும் கூப்பிட தேவையில்ல. நல்ல மடி வைக்க நல்ல ரோஸ் காம்புல மாடு. தரமான மாடு. 25 லிட்டர் கேரண்டி கொடுத்து அந்த மாடு கொடுக்கும். தலையத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. தேவைப்படுறாங்க மாடு கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். மாடு சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு. செவலையும் ஈக்குவலா இருக்கும், வெள்ளையும் ஈக்குவலா இருக்கும். செவலை வெள்ளையில டாப் குவாலிட்டியான மாடு. நல்ல பிரீட். நாங்க தோல் லூஸ் சுருக்கு இருக்குண்ணா.
நல்ல லூஸ் இருக்கு 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க மாடு புக் பண்ணிக்கலாம் அச்சல் ஒத்தனமா இருக்குன்னா காம்பு 4 காம்பு அச்சில் ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு ஓகே மாடு வந்து பாத்தீங்கன்னா கலர்ல அருமையான கலர் பணம் இன்னைக்கு நாளைக்கு போக பொருள் இந்த மாதிரி பொருள் கிடைக்காது மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு ஜெர்சியில சிந்து கிராஸ்னா இந்த மாடு பாத்தீங்கன்னா இப்பதான் வந்திருக்கு நமக்கு அடுத்தறிக்கு வந்திருக்கு இந்த 2வது ஈத்து மாடு 6 பல்லு கடம் முளப்புணும் 6ஆம் பல்லுக்கு கடம் முளப்புல அமைஞ்சிருக்கு சுழி தப்பு எதுவும் கிடையாது வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட் செட் ஆகக்கூடியமா நேரம் 10 கறக்கூடியமான்னா இந்த மாடு ஃபேக்டஸ்னா அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு அருமையான பால்லாம் டிகிரி நல்லா வரும் நல்லா ரோஸ் காம்பில் நல்லா மடி வைக்கும் இன்னும் 20 நாள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மடி பாதி மாடு பாதி நிற்கும் குணமான தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல குணத்தை நீர் காட்டுறோம் பாருங்க ரோட்டில் பொறுத்த வரைக்கும் போது சாமி மாதிரி இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு தேவைப்படுறோம் கூப்பிடுங்க சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா அண்ணா உங்க பேருண்ணா என் பேர் சீனிவாசனா அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா நாங்க சேலம் மாவட்டம் காடியாம்பட்டி வட்டம் வி மேட்டூர்ன்ற கிராமத்துல இருந்து வரங்கண்ணா சரிங்கண்ணா அருள் டைரி ஃபார்ம் எத்தனை டைம் வரீங்கண்ணா நாங்க இது 2வது தடவை வரங்கண்ணா ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க வந்தோண்ணா எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க 2 மாடு வாங்கியிருந்தோம் என்ன விதமான மாடு வாங்குனீங்க 2 மாடும் செவல வெள்ளை இதே மாதிரி கொம்பு டைப்னா ஓ இதே மாதிரி சிவா சச்சு தான் வாங்குனீங்க ஆமாங்கண்ணா சொன்ன கறவை இருந்துச்சுங்களா இருந்துச்சுண்ணா எவ்வளவு கறவை சொன்னாங்கண்ணா அவங்க 20 சொன்னாங்க எவ்வளவு இருந்துச்சுங்கண்ணா அது 20 லிட்டர் கறந்துச்சுண்ணா கறந்துச்சு அதான் மறுபடியும் வந்திருக்கீங்க ஆமாண்ணா சரி நீங்க வரும்போது எத்தனை மாடு வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்கண்ணா நாங்க ஒரு 4 மாடு வாங்கலாம்னு வந்தோம் சரிங்கண்ணா 3 மாடு வாங்கியிருக்கோம் 3 மாடு வாங்கிருக்கீங்க வாங்கிட்டோம் இப்போ ஒரு சூப்பர் மாடு வாங்கிருக்கீங்க அப்படிதானே ஆமாங்கண்ணா இந்த மாடு தான் பாத்துட்டே இருந்தேன் வந்த நேரத்துல இருந்து 1 மணி நேரம் அந்த மாடு தான் பாத்துட்டே வந்து இருந்தீங்க இறங்கணும்னே இது கொஞ்சம் மனசுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு எதனால இந்த மாடு உங்களுக்கு மனசு பிடிச்ச காரணம் இது 2வது வந்து கொஞ்சம் மாடு சின்னதா இருந்தாலும் கொஞ்சம் முக லட்சணம் நல்லா இருக்கு மடிக்கால் காம்பு வச்சு நல்லா இருக்கு அதனால பிடிச்சி மாடு அழகாவும் இருக்குண்ணே ஆமாண்ணே இது எவ்வளவு கறவை சொல்லிருக்காங்கண்ணா இது 20 லிட்டர் சொல்லிருக்காங்கண்ணே எவ்வளவு இருக்குண்ணா எங்களுக்கு ஒரு 18 கறக்கணும் போதும் கண்டிப்பா கறக்குமா கண்டிப்பா கறக்கணும் உங்க கிளைமேட் வெயிலா இல்ல எப்படி இது மாதிரி வெயில் தான் வெயில் தான் இந்த மாடு வெயில் நல்லா தாங்குமா தாங்கணும் நல்லா தாங்கும் முன்ன வாங்கிட்டு போயிருக்கோம் நல்லா இருக்கு அதனால தான் மறுபடியும் வந்திருக்கீங்க ஆமாங்கண்ணா சரி இங்க எத்தனை மாடு இருந்துச்சுன்னா மொத்தம் 30 மாடு இருந்துச்சுண்ணா 30 மாடு இருந்துச்சு ஆமாங்கண்ணா மத்த மாடுலாம் எப்படி இருக்கு எல்லா மாடுமே நல்லா தரமா நல்லா இருக்குண்ணா நல்ல தரமா இருக்கு நல்லா இருக்கு சரி நீங்க எப்படி வந்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து செல்லுல யூடியூப் மூலமா பார்த்து தானே வந்தோம் யூடியூப்ல பார்த்தாலும் இங்க வரணும்னு எப்படி என்ன வந்துச்சு உங்களுக்கு இங்க வந்து ஒரு தடவை மாடு வாங்கலனால வந்து பார்க்கலாம்னு வந்தோம் சரிங்க ஆனா வந்த அன்னைக்கே 2 மாடு வாங்கிட்டோம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்னு வரும்போது அன்னைக்கே 2 மாடு வாங்க 2 மாடு வாங்குனீங்க நம்பிக்கையா இங்க மாடு வாங்கலாமா நம்பி சந்தோஷமா நம்பி வரலாம்ண்ணா 100% நம்பலாம் நம்பி வரலாம் நல்ல கேரண்டிலாம் நல்லா கொடுக்குறாங்களா ஆமாங்கண்ணா கொடுக்குறாங்க வேலை எப்படி அனுசரிச்சு கொடுக்குறாங்கண்ணா வேலை முன்ன நம்ம கேட்கறதோட கொஞ்சம் அனுசரிச்சு கொடுக்குறாங்க ஆமாங்க நீ எத்தனை மாடு வாங்கலாம்னு இருக்கீங்க பிளான்ல நாங்க இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னும் 2 வாங்கலாம்னு செவல்ல வெள்ளையில நல்ல குறுங்கால் டைப் நல்ல உடம்பு கணம் நல்ல நெய்க்கட்டான மாடு மண்ணா இந்த மாட்டை பார்த்தாவே மாடு வாங்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட அந்த மாட்டை வாங்கி பால் கறக்க நினைப்பாங்க அப்படி மாடு இது எல்லாத்துக்கும் பிடிக்கூடி கடை லட்சத்துல ஒரு மாடு இது கலர்லயும் சரி உடம்பு கணத்துலயும் சரி குறுங்கால் டைப் சின்ன மூஞ்சில சின்ன கொம்பு கிளி கொம்பு டைப்ல நல்ல ரோஸ் மடி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு 2 வேளை 20 லிட்டர் கரை பயப்படுத்த நேரம் 10 அசால்ட்டா கறக்கும் வீட்டுல கட்டிருந்தா லட்சுமி மாதிரி இருக்கு தூங்கி எஞ்சி மாட்டை பார்த்தாலும் அவ்வளவு சூப்பரா இருக்கக்கூடிய மாடுனா கலர் பேட்சில மடி செட்டு காம்பரிசில பாருங்க இன்னும் 10 நாளும் மடி பிரம்மாண்டமான மடி செட்டு வைக்கும் வேலைக்கெல்லாம் சூப்பரா இருக்கணும் மாடு என்னன்னா மலை சைடு கிளைமேட் என்ன சொன்னா தாங்கக்கூடிய மாடு ஹில்ஸ் ஏரியாக்காரங்க இந்த மாதிரி மாடு வாங்கிட்டு போகலாம் குறுங்கால் டைப் நல்ல உடம்பு காணும் மேடு பல்ல ஏறதுக்கு எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல மாடு வயிறுலாம் கிடையாது நல்லா உரி விட்டாப்புல மாடு நல்லா உடம்பு காணும் நல்ல கறி மேல இருக்குது மாடு நல்ல பட்டை கலப்புதான் நல்ல மடியில் ஃபுல்லாகுது நல்லா சூழ் வைக்கணும் அது வரணும் கிடையாது தீவனம் சூழ் வைக்கணும் பாக்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில பிரீடு பிறவி மொட்டை செவல செம்பூத்து டபுள் கலர்ல மாடு பாதி மடி பாதினா இந்த மாதிரி தான் இருக்கணும் மாடு பார்த்தீங்கன்னா சைஸ் மாடு தான் மடி செட்டு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான மடி செட்டு குறுங்கால் மாடு தான் குறுங்கால் டைப் மாடு 2 லட்சம் போட்டு மாடு இந்த மாதிரி மடி செட்டு இந்த மாதிரி காம்பரிசியில மாடு கிடைக்காது நல்ல ஒரு அடிக்கு ஒரு காம்பரிசியில மாடு தொட்டி சாப்பிடுறதுல அருமையான மாடு நீங்க 2 தொட்டி வச்சுங்க நின்ன இடத்துல குடிக்கும் தொட்டில வாய் வச்சுன்னா வயிடுது அப்படி தொட்டி குடிக்கிற மாடு நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடியமா நல்ல கருங்காம்பு மிஷினாம் போடலாம் கையிலாம் மிஷில எந்த பிரச்சனையும் கிடையாது கிளைமேட் எல்லாம் செட் ஆகக்கூடிய மாடு இந்த மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி மாடு வேணும் நினைக்கிறோம் நம்மள தாராளமா கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம் மாடு எடுத்துக்கலாம் நல்ல குணமானதை காட்டுற பாருங்க நல்லா மடி லூஸ்ல எடுத்து காட்டுற மாதிரி கண்ணு போறது 8 நாள் ஆகும் எப்படின்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்ணு போட்டுரும் நல்ல குறுங்கால் நல்ல எலும்பு கணும் மாடு கறி மாடு கிடையாது ஒடசல் மாடு ரெட்டவரி மாடு செட்ல அமைஞ்சிருக்கு பாருங்க தோல் எவ்வளவு சரி பாருங்க 2 வேளையும் நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு பராமரிப்பு நல்லா இருந்தா 20 லிட்டருக்கு மேலதான் கறக்கும் பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் நேரம் 10 கறவை பயப்பட தேவையில்ல தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க இந்த மாதிரி மாடு வேணும் எடுத்துக்கலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கண்ணா போன வாரம் ஒரு வீடியோ எடுத்த 2 மாடு ஒரு அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தீங்க ஆமா ஆமா 13வது மாடு ஆமா இன்னைக்கு எத்தனாவது மாடு இது 14வது மாடு 14வது மாடு ஹச்சப் மாடு தான் விரும்பி வாங்குறீங்கண்ணே ஹச்சப் மாடு தான்
இது வந்து அச்சப்பும் செவுளுக்கு சேர்ந்தது. ஜெர்சி கிராஸ் மாதிரி சேர்ந்தது. சரி 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 சரி. எப்போதுமே அச்சப்பாங்க வெயிட்டான மாடு. வெயிட் மாடு தான் எப்பயுமே நான் வாங்குவேன். வெயிட் மாடு தான். ஆசையா இல்ல எப்படி? அது என்னமோ அதுல இருக்கிற ஆசை, நான் வேற ஒண்ணும் கிடையாது. ஆசை தான் மாட்டு மேல இருக்கிற ஆசை. நம்ம மாடு வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்க. ஆமாண்ணா. சரி, இந்த மாடை பத்தி சொல்லுங்க. வந்த உடனே இந்த மாடை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. வந்த உடனே இந்த மாடை பார்த்தேன். அது இல்லாத நான் நேத்து போட்டாங்க எனக்கு. நேத்து நான் அந்த மாடை வாங்கணும். என்ன காரணம்? என்ன காரணம்? மாட்டு மேல இருக்கிற ஆசை தானே. எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஆசை தான். அதுதான் காரணம். இது கறவை எப்படி வரும் இந்த மாட்டுல? கண்டிப்பா குணத்தை காட்டுங்க, மடி அப்படியே நீவி காட்டுங்க பாப்போம். அவங்க 9 இதெல்லாம் சாதுவான மாட்டுனா, இந்த உதைக்கிறது புதைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பாருங்க, குழந்தை ஒன்றும் தப்பு கிடையாது. வாய் வச்சு கூட குடிக்கலாம், தப்பு இல்லை. ஒண்ணுமே செய்யாதுண்ணே. அவங்க 9 17 சொல்றாங்க. என் கணிப்பு 25 கிலோ இது கறக்காது. 25 கிலோ கறக்காதுண்ணே உங்க கணிப்பு? அப்படி வாங்க, முன்னாடி பார்த்தா மாட்டே தெரியாது, பின்னாடி வாங்க. மட்டி சட்டை பின்னால தான் பார்க்கணுமோ? மட்டி விட்டுருக்குண்ணே. காம்புல அச்சுறுத்துற மாதிரி இருக்குண்ணே. அப்படி சொல்லு, புல்லுமே பாருங்க, நைஸ், நல்லா நைஸ் காம்பு. இதுல நைஸ் காம்பு, நைஸ் காம்பு, நைஸ் காம்பு. நல்லா ஜம்முன்னு கறக்கும் அந்த மாடு. நல்லா கறக்குண்ணே. அவைய சொன்னது எவ்வளவு சொன்னாவே? அவங்க 9 18 சொன்னாங்கண்ணே. என் கணிப்பு 25 கிலோ இது கறக்காது. கூட தான் கறக்கும். அனுபவம் தான் பெஸ்ட்டுண்ணே. அனுபவம் தான். நம்ம இதில் 4-5 வருஷமா இருக்கிறேங்க. நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா கிர்ல கிராஸ் டைப்பான மாடு, 6 பல்லு 2வது கலர். ஒரு அழகான மாடுண்ணே, நல்ல அழகுள்ள கலர்னா. கலர் பார்த்தீங்கன்னா செவலை வெள்ளை செம்பூத்து 3 கலர் மிக்ஸ் ஆன மாடு. 2 வேலை நேரம் 10 கரவசரம். நம்ம 2 வேலை 18 லிட்டர் 9 18 கறக்கூடிய மாடு. சரட்ட மடியில் உள்ள மாடு. மடி ஃபுல்லா வைக்கிறான். கண்ணு போறதுக்கு 1 மாசம் டைம் இருக்குண்ணா. 25 நாள் டைம் இருக்கு கண்ணு போடுறதுக்கு. தொட்டி சாப்பிட்றதுக்கு அருமையா தொட்டி சாப்பிடும். தொட்டி தீனிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கிளைமேட் அடாப்ஷன் சொல்லவே தேவையில்ல, அருமையா இருக்கு. 6 பல்லு 2வது கண்ணு. கிரு மண்ணா முட்டு உதைக்கும்பாங்க. குணமானதெல்லாம் நீவி காட்டுற பாருங்க. யாரு வேணா பால் பீசிக்கலாம், மிஷின் வேணா போடலாம், கையில வேணா பீசலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் 1 மாசம் ஆகும்போது மடி சரியான மடி எடுத்து தான் கண்ணு போடும். நல்லா ரோஸ் காம்பல் நீளமான காம்பல் அமைஞ்சிருக்கு. சுழி தப்பு இது கிடையாது. நெத்தி வெள்ளையில நல்லா கிர்ல நல்லா அருமையான மாடு. கொம்பு நல்லா கட்டை கொம்பு, நல்லா குணமானது நீவி காட்டுற பாருங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல கை வச்சீங்கன்னா ஒரு 8 தோரணம் வரும். அதுக்கு பாருங்க, குணத்தை பாத்துங்க. ஓட்டு மாடிலாம் சாதுவா இருக்குண்ணே. நல்ல சாதுவான மாடு. நல்ல தோல் லூசுலாம் பாரு, எவ்வளவு லூசு இருக்கு பாருங்க. சுருக்கு இருக்குண்ணே. தோல் லூசு ஃபுல்லா இருக்குது. முன்னாடி ஒரு தோல் லூஸ் பாரு, அவ்வளவு இருக்கு. இருமானால உதைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாடு எவ்வளவு சாதுவா இருக்குண்ணே. பசியா இருந்தா வாய் வச்சு குடிச்சிங்க. ஒரு 8 மாடு காலத்துல மாட்டுக்கு பணமே வேணாம், சும்மா பிடிச்சிருப்பாங்க. குணத்துல தங்கமான மாடு. ஓகே பிரதர். எந்த மாடு வந்து பால் ஹெவி சைஸ் கிர் கிராஸ்னா தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. ஹோலிஸ்டன் பிரீடு, நல்ல மடி சதுர மடி, நல்ல காம்பு 4 காம்பு பார்த்தீங்கன்னா கருங்காம்புல அடிக்கு ஒரு காம்பு சில அமைஞ்சிருக்கு. 2 வேலை 22 லிட்டர் கறக்கூடிய மாடு. காலையில 12 சாயந்தரம் 10. மாடு நல்லா மகள்ல சின்னதா கிளி கொம்பு டைப்ல சின்ன கொம்பு கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. அழகுள்ள மாடு, நல்ல அழகுல மாட்டுல அருமையான மாடு. பியூர் ஆல் பிளாக்ல வேணும்னு நினைக்கிறோம், தாராளமா அந்த மாட்டை கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். முகத்துக்கு தான் போனோம். முகத்துக்கும் சின்ன கொம்புக்கு தான் போனோம். கிளி கொம்பு டைப் ஜெர்சியில பிரீடு மாடு. நல்ல பால் தர காம்போர்ஸ்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. லேடிஸ் குழந்தைங்க யாரும் பால் பீசிக்கலாம். முட்டாது உதைக்காது சாய் மாதிரி இருக்கும். மிஷின் வேணா போட்டுல கையில வேணா பேசலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. 22 லிட்டருக்கு கேரண்டி கொடுத்து மாடு கொடுக்கலாம். சேல்ஸுக்கு இப்போ அவைலபிளா இருக்கு. தேவைப்படும் கால் பண்ணிட்டு வாங்க, மாடு எடுத்துக்கலாம். சுழி தொப்பு எதுவுமே கிடையாது. தொட்டி தீனி சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அருமையான மாடு. வக்கி புல்லு போட்டா ஒரு தூசு விடாது, எல்லாத்தையுமே சுத்தமா சாப்பிட்றோம். நல்ல தோல் லூஸ் பாருங்க, அவ்வளவு இருக்கு பாருங்க. 1 வாரம் ஆகும். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்ணு போட்டுரும். நல்ல கருங்காம்புல 22 லிட்டர் கறவையில என்ன தாராளமா கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். ஓகே பிரதர். ஓகே அண்ணா, வணக்கண்ணா. நான் வணக்கங்க. அண்ணா உங்க பேருண்ணா? மாரிமுத்துங்கண்ணா. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? பெரம்பலூருக்கு முன்னாடி குறும்பலூருங்கண்ணா. சரி ஓகேண்ணா. நீங்க எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்கண்ணா? 2ங்கண்ணா. 2 மாடு. 2 சன மாடுங்களா கண்ணு மாடுங்களாண்ணா? 2மே சன மாடுங்க. 2மே சன மாடு தான் வாங்கிருக்கீங்க. 2மே ஜெர்சி கிராஸ் தான் வாங்கிருக்கீங்களோ? ஜெர்சி கிராஸ் தான். சரி, அருள் டைரி ஃபார்ம் எப்படிண்ணா வந்தீங்க? நான் யூடியூப் பார்த்து வந்தாங்க. எவ்வளவு நாளா யூடியூப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? ஒரு 6-7 மாசம் பார்த்துட்டு இருக்கேன். 6-7 மாசம் பாக்குறீங்க. எப்படி இங்க வரணும்னு தோணுச்சு உங்களுக்கு? ஃபோன் பண்ணி கேட்டேங்கண்ணா. கேட்டீங்க. அப்ப 2வது எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் வந்திருக்கீங்க. வீட்ல எத்தனை மாடு வச்சிருக்கீங்கண்ணா? வீட்ல இதானே ஃபர்ஸ்ட் மாடு. இதுக்கு மாடு இல்லீங்களா? இல்லைங்க. மாடு வளர்த்த அனுபவம் எதுவும் இருக்குங்களா இல்லையா? இல்ல, அப்பாவுக்கு இருக்குதுங்க. அப்ப நான் இப்ப கொஞ்சம் பால் கறக்க தெரியுமா உங்களுக்கு? தாத்தா இருக்கிறாருங்க ஹெல்ப்புக்கு. அப்புறம் பார்த்து கத்துக்கிடலாம். நம்பிக்கையில என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க? நான் இவ்வளவு நாள் வந்து வேற கம்பெனி ஒர்க் பார்த்தேங்க. சரிங்க. இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். இந்த ஃபீல்டு. இந்த ஃபீல்டு மாட்டு ஃபீல்டு இப்ப தான் வந்திருக்கீங்க. இல்ல புல்லுலாம் விதைச்சாச்சா? அப்படி புல்லுலாம் இருக்குதுங்க. அது போக விதைக்கணும், கொஞ்சம் விதைக்கணும். அப்படிதானே? மாடு இந்த மாடு வந்ததுல இருந்து இந்த 2 மாடு தானே பாத்துட்டே இருந்தீங்க. ஆமா ஆமா. இததான் வாங்கணும்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்கீங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமா. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. பாக்குற மாடு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலை ஜெர்சியில கிராஸ் பிரீடான மாடு. இந்த மாடோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 2 பல்லு தான். 2 பல்ல பாத்தீங்கன்னா மாடு ஓவர் சைஸ் மாடு. இந்த 10 வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். தலையீத்து கிடையாது. 2 வேளையும் தலையீத்துல 17-18 கறவை பயப்பட தேவையில்ல.
8, 7, 15 எந்த கிளைமேட் போனாலும் கறக்கூடிய மாடு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. 2 பல்ல ஓவர் சைஸில் வேணும்னு நினைக்கிறோம் தாராளமாக கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். பியூர் ரத்த சேவலை ஃபேட் டெஸ்ட்னா பொறுத்த வரைக்கும் அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. கட்டுதல்ல ஒரு மாடு கட்டுதாலும் 10 வருஷத்துக்கு வச்சிடலாம். இன்னைக்கு நாளைக்கு கூடிய பொருள் கிடையாது. 10 கண்ணு அசால்ட்டா போடக்கூடிய மாடு அந்த அளவுக்கு இப்பயே எலும்பு கண்ணு ரெட்டை முதல்ல தரமான கிட்டேரி. மாடு வளர்ச்சியே இப்பதான் 2 பல்லு தானா, 4 பல்லு 6 பல்லு வரும்போது கெட்டேரி நல்ல எலும்பு நல்லா ஓவர் சைஸ்ல வரும் கெட்டேரி. 4 கால் நல்ல ஊக்கமான காலு, நல்ல காம்பு வரிசையில தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க. மாடு சேல்ஸ் அவைலபிளா இருக்கு. அந்த மாதிரி மாடுலாம் கிடைக்காது. இதுல ஈத்து மாட்டுக்கு இருக்க மாதிரி மடி செட்டு காம்பு வரிசையில் அமைஞ்சிருக்கு. 15 லிட்டருக்கு மேல் கறவை தான் வரக்கூடிய மாடு. தலையீத்து கிடையாது. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில சிந்து கிராஸ்னா இது குறுங்கால் மாடு நல்ல உடம்புக்கான பியூர் ரத்த சேவலை. 2 வேளை நேரம் 10 கறக்கூடிய மாடு. கண்ணு போறதுக்கு 10 நாள் டைம் இருக்கு. இந்த மாட்டோட பிரீடு பொறுத்த வரைக்கும் சிந்து கிராஸ்னா இது எருமை பால் மாதிரி இருக்கும். ஃபேட் டெஸ்ட்னா பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். பட்டையை கலப்பிடும். மாட்டுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் நோய் நொடி வராது. நோய் நொடி எதிர்ப்பு சக்தி அதிகம் இந்த மாதிரி பிரீடு பொறுத்த வரைக்கும். காட்டு மேய்ச்சல் இந்த மாதிரி தான். காட்டு மேய்ச்சல் மாதிரி தான். ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம், வீட்டு ஸ்டாப் வாங்கிட்டு போலாம். கிளி கொம்பு டைப் முகத்தை போற சின்ன மூஞ்சில 2 வேளை நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. நல்லா சதுர மடியா வைக்கும். 4 காம்பு நல்லா ரோஸ் காம்புலாம் அமைஞ்சிருக்கு. நல்லா தோல் லூஸ்ல இழுத்து கட்டுற மாதிரி நல்லா மடி ஃபுல்லா வைக்கும். சேல்ஸுக்கு இப்போ அவைலபிளா இருந்தா தேவைப்படுறோம் கால் பண்ணிட்டாங்க மாடு எடுத்துக்கலாம். நல்ல குணமானதால நீ கட்டுற பாரு தொட்டி தீனி சாப்பிடறதுக்கு அருமையான மாடு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. வயசு 6ஆம் இருந்து கடை முளப்புல அமைஞ்சிருக்கு. நல்ல தோல் அழுசு பாருங்க. இவ்வளவு சுருக்கு சாக்கு மாதிரி மட்டிக்கு நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடு. தேவைப்படுறவங்க வாங்க எடுத்துக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. ஆனா 3 மாடு 4 மாடு வாங்குனீங்க, மறுபடியும் ஒரு மாடு உடனே வாங்குறீங்க. என்ன காரணம்? இதை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லைண்ணா. இதை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. என்ன காரணத்துக்காக இந்த மாடு பிடிச்சிருச்சுன்னா? இது இந்த மொட்டையா இருக்க டைப்புக்கும் காம்பு வரிசைக்கும் மாட்டு கலருக்கும் பிடிச்சிருந்தா. இதை விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. ஆமாண்ணா. மறுபடியும் இந்த மாடு வாங்கிட்டேனே. வாங்கிட்டுங்கண்ணா. சண்டை கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு. சரி இது ஒண்ணு விட்டுட்டு போறதுக்கு மனசுல, அதனால சேர்த்து வாங்கிட்டீங்க. ஆமாங்கண்ணா. இந்த மாடு கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்கண்ணா? இது கரை வந்து 25 சொல்லிருக்காங்கண்ணா. எவ்வளவுண்ணா இருக்கு இந்த மாடு? 23, 20 தாராளமா கறக்கணும். இது என்ன விதமான மாடுண்ணா? இது வந்து ஹெச்எப் மாடு தானே, ஆனா ஃபுல்லா கருப்பா இருக்கு. செவல செம்புத்து. கொம்பு இல்லாத மாடு எதனால விரும்புறீங்க? என்ன காரணம்? கொம்பு இல்லாத மாடு பிள்ளைங்களோ பொண்டாட்டியோ பிடிச்சா தள்ளனா கூட கீழே விழுந்துரும். கொம்பு அந்த தூக்கி போட்டுரும். கொம்பு இல்லனா நல்லா இருக்கும். கறவை நல்லா ஜம்முன்னு கறக்கணும். ஆமாங்கண்ணா. இங்க பொதுவாக எங்க உள்ள மாடுகள் நல்லா கறக்குன்னு சொல்றாங்க, எப்படி இல்லையா? கண்டிப்பா. பணம் அதிகமா போனாலும் அந்த அளவுக்கு பொருள் தரமா இருக்கு. இங்க வந்துட்டு வாங்காத பிறகு யாருக்கும் மனசே இருக்காது, எங்களுக்கும் இல்ல. அதனால இது ஒன்னும் கண்டிப்பா வாங்கிட்டு போறீங்க. வாங்கிட்டே போறோம். சரி, ஓகே. இங்க எல்லா மத்த மாடு எல்லாம் எப்படின்னா இருக்கு? தரமா இருக்குன்னு. அதாவது 2000, 3000 அதிகமா போனாலும் அதுக்கு தகுந்த பால் இருக்கு. நம்பிக்கையா மாடு வாங்கலாம். தைரியமா வந்து வாங்கலாம். சரி, ஓகே. கரெக்டா உங்க ஊர் எத்தனை கிலோமீட்டர் வரணும் இங்க இருந்து? அண்ணா இங்க இருந்து 150 கிலோமீட்டர் வரும். 150, 200 கிலோமீட்டர். 400 கிலோமீட்டர் தள்ளி வந்து மாடு வாங்குறீங்க. கண்டிப்பாண்ணா. சரி, ஓகே. என்ன தீவனம் குடிக்கணும் உங்க மாட்டுக்கு? ஆனா மக்காச்சோள மாவு, எஸ்கேம், புழுக்க, பொட்டு பூசா இதெல்லாம் குடிக்கீங்க. நல்லா கரை வருதுண்ணா. இந்த மாடு அவங்க சொன்னது 25 லிட்டர். ஆமாங்கண்ணா. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? எனக்கு ஒரு 22, 23 கறந்தா போதும். கன்ஃபார்மா கறக்குமா? கண்டிப்பா கறக்கும். மடி சாதுவா இருக்குண்ணே. ஆமாண்ணே. பைப்பே வேண்டானே. யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம். யாருனாலும் பால் கறக்கணும். நல்ல மட்டி செட்டு ஜம்முன்னு இருக்க ரெட்டை வரி மடியோ. மாடு ஒயிட் மெஜாரிட்டியான மாடுனா இந்த மாடு பார்த்தீங்கன்னா அழகான பொட்டை கண்ணு போட்டிருக்கு. கருப்படையில் அருமையான கிடாரி கண்ணு போட்டிருக்கணும். 2 வேளையும் தலையீத்தில் 25 லிட்டர் கறந்த மாடு. இந்த போக நல்லா பராமரிப்போம்னா 27, 28 கறக்கக்கூடிய மாடு. 25 லிட்டர் கறவை பயப்பட தேவையில்ல. எல்லா கிளைமேட் அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடு. நல்லா ஒயிட் மெஜாரிட்டியான மாடு. கொம்பு டைப்ல சின்ன கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். இப்ப சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள். 10 வருஷத்துக்கு தாராளமா வச்சிடலாம். மடி செட்டும் காம்பு வரிசையும் பாருங்க எப்படி இருக்கு. 4 காம்பு நல்லா கருங்காம்பு அச்சில் ஊத்தினாப்புல ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாடு காலையில சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா காலையில சீம்பால ஒரு 13 லிட்டர் பால் இருக்கும். பார்த்தே பீசி பார்த்தாங்க. இப்ப சாயந்தரமா அந்த மாடு பால் கறந்து ஏத்தி விடணும். நல்லா 4 காம்பு நல்லா கருங்காம்பு குணமானத்துல அருமையான குணமானம். நல்லா சதுர மடியில ஒரு அடிக்கு ஒரு காம்பு வரிசையில ஹெவி சைஸ்ல டாப் குவாலிட்டியான மாடு. ஒயிட் மெஜாரிட்டியான மாடு. இந்த மாதிரி மாடு நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு மாடு. கிளிக்கோம் டைப்ல அமைஞ்சிருக்கும். மாட்டை பார்த்தா ஆசைப்படணும் அப்படி மாடு. குறுங்கல் டைப் நெய்க்கட்டான மாடு. நல்ல நெய்க்கட்டு நல்ல உடம்புக்கான 10 வருஷத்துக்கு தாராளமா வச்சிருக்கலாம். 6 பல்லு 2ஆவது நல்ல கிளிக்கோம்புல அமைஞ்சிருக்கு. கிளிக்கோம்பு டைப் மாடோட கலர் பாத்தீங்கன்னா பிஸ்கட் கலர். நல்ல ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. யாருக்குமே பிடிக்கல சொல்ல மாட்டாங்க. குடி மாடு. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணல. இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ஹவரும் இந்த மாதிரி தான் சேல்ஸ் ஆயிடுச்சு.
நல்ல முகலட்சம், சின்ன மூஞ்சி, நெத்தியில பாருங்க அழகான வெள்ளை, நல்ல பிரீடு மூஞ்சினா. Okay. 2 வேளையும் நேரம் 10 அசால்ட்டா கரக்கொடி மாடு, நல்ல மட்டி செட், நல்ல காம்பொருசா, பால் தர எல்லாமே அருமையா இருக்கும். மாட்டுல ஒரு சொட்டு எண்ணெய் மேல விட்டா உடனே அந்த எண்ணெய் கீழே இறங்கும், அப்படி உடம்பு கணத்துல இருக்குது. ஓகே. ஒரு எலும்பு கூட மாட்டுல தெரியாது. தொட்டி சாப்பிடறதுக்கு அருமையான மாடு, எந்த பிரச்சனையும் கிடையாது. மாடு ஒரு மாடு வாங்கினாலும் இந்த மாதிரி முறையான மாடு வாங்கணும். நேரம் 10 அசால்ட்டா கறந்துங்க. நல்ல தோல் மாடு போய்க்கணும், நல்ல ரெட்டவரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. ஓகே. மாடு மடி சரி 20 லிட்டருக்கு மேல் கறவை தான் வரும். நாம சொல்லி கொடுத்து நேரம் 10 இந்த மாடு சொல்லி கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க இந்த மாதிரி மாடு வேணுங்க நம்மளை பண்ணைக்கு வாங்க, மாடு எடுத்துட்டு போகலாம். நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு, ரத்த சேவலையில் ஓவர் சைஸ் மாடு, நல்ல கிளி கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு. மாடு பார்த்தாவே நல்ல பாடி ஃபிட்னஸில் ரெட்டை முதல்ல தரமான கெட்டேரி. மடி செட்டு பாருங்க, என்ன மடி செட்டில் இருக்குது, அரை மடி தான் வச்சிருக்கேன். கண்ணு போகிறதுக்கு 20 நாள் டைம் இருக்கு. 2 வேளை 25 லிட்டர் அசால்ட்டாக கறக்கூடிய மாடு, சுழி தப்பு எதுவும் கிடையாது. நல்ல எலும்பு வேணாம், ரெட்டை முதுவை. எந்த மாட்டில் பொறுத்தவரை யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. துள்ளி கூட மாட்டில் சுழியோ குறைப்போலோ எந்த தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள், 10 வருஷத்துக்கு வச்சிடலாம். வயசு கடன் முளப்பா இருக்குண்ணா. பால் தர பார்த்தீங்கன்னா அடி ஒரு பூரா வெறும் பால் தரையதான் 4 காமெல்லாம் ஒரு அடிக்கு ஒரு காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு. மாடு பாதி மடி பாதி வைக்கும். கண்ணு போடும்போது பார்த்தீங்கன்னா மாடு பாதி மடி பாதி நீங்கள் வெளியே கட்ட முடியாது, அந்த அளவுக்கு மடி வைக்கும். நல்ல தோல் லூஸு, கிளைமேட் அடாப்ஷன் நல்லா தாங்கக்கூடிய மாடு. 25 லிட்டர் அசால்ட்டாக கறக்கூடிய மாடு. முதுகு பார்த்தீங்கன்னா ஒரு முளமே இருக்கும். நல்ல ரெட்டை முதுகு, நல்ல எலும்பு கணம் மாடு. நல்ல பை லூஸ் பாருங்க, அவ்வளோ சுருக்கு பாருங்க, அவ்வளவு சுருக்கு இருக்குண்ணா. 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. HF மாடுல 25 லிட்டர் கறக்கிறது சரி, இந்த மாதிரி மாடு 25 லிட்டர் கறக்கிறது சரினா. இந்த மாடு 25 லிட்டர் கறந்தாலும் ஒரு நாளைக்கு